ஜிடி நாயுடு மேம்பாலத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கோவை மாமன்ற கூட்டத்தில் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது பாலத்துக்கு தங்க லாட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டதாக அதிமுக கவுன்சிலர்கள் கூறியதால் அமளி ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து கலைஞர் வாழ்க என திமுகவினரும், எடப்பாடியார் வாழ்க என அதிமுகவினரும் மாறி மாறி கோஷமிட்டனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் நேசராஜ். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். கோவை டவுனால் பகுதியில் உள்ள விக்டோரியா காலில் சாதாரண மாமன்ற கூட்டம் ரங்கநாயகி தலைமையில் நடைபெற்றது. கோவையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க தமிழகத்தில் மிக நீளமான 10.1 கிலோமீட்டர் நீளமுடைய மேம்பாலத்தை திறந்து வைத்த தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி தலைமையில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் நன்றி தெரிவித்து தீர்மானம் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மாமன்ற கூட்டத்தில் திமுகவினர் கலைஞர் வாழ்க என கோஷங்களை எழுப்பினர். அதே போல அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன், அதிமுக ஆட்சியில்தான் இந்த பாலம் துவக்கப்பட்டது என கூறிய கவுன்சிலர் அண்ணன் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் வாழ்க, எடப்பாடியார் வாழ்க என மாறி மாறி கோஷங்கள் இட்டதால் சிறிய சலசலப்பு ஏற்பட்டது. திமுக கவுன்சிலர்களும் அதிமுக கவுன்சிலர்களும் மாறி மாறி கோஷங்கள் போட்டதால் சிறிய பரபரப்பும் அங்கு ஏற்பட்டது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழக விஜய் கரூர் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். அவர்களுக்கு மாமன்ற கூட்டத்தில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.